நல்ல முறையோடு இருக்க ஆசீர்வாதம். நல்ல முறையோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் கொடுக்க நல்லா இருந்துட்டே இருக்கிறான். மண்டைய குழம்பு போய் சேர்த்தா என்ன பண்ணுது? வாழ்வாழ்க்கை வாழும் உலகெல்லாம் மன்னர் போன்றோருக்கு வாழும் குடிகள் ஒரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது என்னுடைய நாடு மையத்தில் வாழ்வாங்க பாரோரையும் தெய்வத்தில் விற்கப்படும். இந்த பாதாள பிரபஞ்சத்தில் மனிதன் பிறப்பானையானால் நன்னடத்தை கையாளுவானால் இறக்கும் தருவாய் சொர்க்கத்தை போய் சேருவான். ஆனா தீமையை கையாண்டா நரகத்தில் தான் போய் சேர்ந்து செய்வான். நன்மையை மட்டும் செய், தீமையை செய்யாத. இதுக்கு முன்ன அப்ப செஞ்சு வந்தியா? முன்னாடி இருந்த சமாளம் செஞ்சான். இங்க இல்ல. ஆனால் பட்டத்தமாச்சு முடியாது. அவரே 56 தேசம். இந்த 56 தேசத்தில் வேறு மொழி இருக்க முடியாது. உடைய நாடு தெரியுமா? டெல்லி அத்திமா நகரம். நாடு அதை ஆண்டு வரக்கூடிய திருநாட்டு பாண்டு குதிரை இந்த பூவேந்தருடைய அப்பா நடுவராக இருக்க முடியாது. பாண்டு மகாராஜனுக்கு முந்தி மாதாதேவிக்கு நாங்கள் ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம். நாங்கள் பிறந்தது காட்டிலே. நாட்டுல போறல. ஐயோ, நாட்டுல கிடையாது. இல்ல நாட்டுல. ஆமாடா. எனக்கு 16 வயது வரைக்கும் காட்டுல தான் வாழ்ந்து வந்தோம். ஓ, காட்டுல. ஆமா. அந்த 16 வயது முடிந்த உடனே என் பெரிய தந்தை முதற்கொண்டு மற்ற என் பாட்டன் விஸ்வம் முதற்கொண்டு அந்த பிள்ளைகள் ஏன் தடந்தறியா இருக்காங்க. அப்படி என்று நாட்டை கொண்டு வந்தாங்க. நாட்டை கொண்டு வந்த உடனே அங்க என்ன நடந்தது? என் பெரிய தந்தை பெற்றவர்களுக்கு துரியோதனன் பாண்டவராக எங்களேப்பா எப்படி நிச்சயிட வேண்டும் அப்படி என்று எத்தனையோ சூது செய்தான். சூதுகள். ஆமா. அத்தனை தப்பித்த பாண்டவரை என் தந்தையார் இருக்கிறார். பாண்டு மகாராஜன் இறந்து அவர் சொர்க்கம் யாரவில்லை. அப்படி என்று திரோதப்பட காரியம் செய்ய வேண்டும் அப்படி என்று ஆதிபம் கீழ்பாதை பாரநாமத எல்லையில் பஞ்சக்கருக்களை கொண்டு வந்து அரக்கு மாளிகை ஏற்படுத்தினார். அரக்கு மாளிகை உங்களை கொள்வதற்காக. அந்த அரக்கு மாளிகையில புரோஜன விடுத்து நாங்கள்
ராஜாக்களும் என் தாய் முந்திரோடு அங்கு சென்றோம். அப்படி சென்ற பொழுது 48 நாள் தங்கி அங்க விரதத்தை முடித்து மறுபடியும் உன் தந்தைக்கு துரோகப்பன காரியம் செய்யணும் அப்படி என்று சொன்னார். என் சிறிய தந்தையார் இப்படியான மிதுன ஆழ்வார்கள் அறிந்து என் தம்பி மீமாட்சியாக பட்டவர். அவன் குறிப்பிட்ட நேரத்துல அந்த அரக்கு மாளிகை தீ வைத்து ஆனால் அந்த சுரங்கப்பாதை வழியாக நாங்க நேரா இடுமாவனம் போனோம். இடுமாவனம் சென்று என் தம்பி தாய்வு நாள் இடுமனை கொண்டு அந்த மும்மூலக்கண்ணியை திருமணம் செய்தோம். சிறிய தம்பிக்கு திருமணம் செய்து ஆனா 3.25 நாளில ஒரு அழகான ஆம்பளை புள்ள போனோம். 3.25 நாளில கடோர்கஜன் அப்படி ஆமா அங்கு வசித்த வரும் தருவாயிலே அந்த முன்னத்து மங்கலம் அடுத்து பிராமண வடிவத்தோடு அந்த முன்னத்து மங்கலத்திலே ஆனா பகாசுரனை கொல்ல வேண்டும் அப்படி என்று பாப்பரை குறைய திருக்க வேண்டும் அப்படி என்று என் தம்பி மீமனால பகாசுரனை கொண்டோம். பகாசுரனை அடிச்சிட்டீங்க. அப்படி கொண்டு பாப்பர உருவத்தோடு இருக்கும்போது பாண்டவ நாட்டிலிருந்து நிருபம் வந்தது. அந்த நிருபத்தை வாசித்து பார்த்து குருபதன் அழாறு அம்பா யாகங்களுக்கு சுயபரம் அப்படி என்று இருந்தது. நாங்கள் பிராமண கோலத்தோடு அங்கு சென்றோம். 55 தேச ராஜாக்களும் அந்த வில்லை வளைத்து பார்த்தார். ஒருவனம் அந்த வில்லை இருக்கிறவங்க என் தம்பி அத்துணை இருந்தார். அந்த வில்லை வளைத்தார். மச்சந்த முடி அறுத்து மஞ்சள் தள்ளலாம். அந்த யாகத்தை கையை பிடிச்சான். கையை பிடிச்சி அப்பா என் தாயை எங்க விட்டு போனோம்? ஒரு குயவர் வீட்டுல விட்டுட்டு போனோம். உங்கள் தாய்? ஆமா. எங்க அம்மா கிட்ட ஓடி வந்த அம்மா நாங்கள் ஒரு ஐயம் கொண்டு வந்து இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயம்? ஆமா. ஐயம் என்றால் கனி. ஆமா. இது கனிதாரே அப்படி என்று 5 பேர்களும் வேதாபாதங்களை பங்கிட்டு சாப்பிடுங்கப்பா. அவங்க சொல்லி கொண்டு வெளியே வந்தாங்க பாரு. பறவை பட்சி எல்லாம் போய் ஒடுங்குற நேரம், மாடு கண்ணு எல்லாம் வீட்டுக்கு வர நேரம், சூரியன் சாஞ்சது சாயாதமா இருக்கு. அப்படி வந்து பார்க்கும்போது செப்பு சிலை போல அந்த அம்மா யாகஜனி நின்னாங்க. ஆமா. ஐயோ நாம கலியன்னு சொல்லிதானே 5 பிள்ளைகள் பேதாபாதங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பார்த்தா இவ பெண்ணா இருக்கால, இந்த ஒரு பெண்ணை வச்சு 5 பேர் எப்படி அப்படி என்று என் தாயார் மறத வைத்தார். வருத்தப்படாதீங்க தம்பி சுயவரச்சாலையிலே வில்லங்களுக்கு நேரத்தில் அந்த பெண்ணை கரபிடிக்கும் நேரத்தில் இவன் நமக்கும் மனைவியா இருந்தா பரவாயில்லை நினைச்சேன். அப்போது நினைத்தேன். ஆமா. நாம 5 பேருக்குமே மனைவியா இருந்தா பரவாயில்லை நினைச்சேன். ஆனா உன் வார்த்தை போய் போகாது அப்படி என்று எங்களுக்கு 5 நாள் திருமணம் நடந்தது. 5 நாள் திருமணம்? ஆமா. அந்த திருமணத்தோடு அப்பா நாங்க சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா. அந்த யாகஜனை கைப்பிடிச்சுட்டு போய் நேரா எங்க போனோம்? அத்திமா நகரம் வந்தோம். ஆமா. அத்திமா நகரம் வந்து நாட்டை கேட்டோம். பார்த்தான் துரியோதனன் காட்டை காண்பித்தான். அந்த காட்டை சாத்தாய பெருமான் தயவாரி தேவமயன் வரவழைத்து சாந்தோர் இந்திரவிஸ்தம் அப்படி என்று ஏழு வருஷம் குடிதேங்கணும். அப்படி குடிதங்கும் போது திருவுலங்கு சுற்றுமதியான திருலோக சஞ்சார் நாரதன் வந்தார். அந்த நாரதன் பார்த்தாப்பா ஒரு பெண்ணை வச்சு 5 பேர் குணம் பண்ண முடியாது. எவ்வளவு ஒத்துமையா இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருவன பகை வரும். பகை வறுமை யானால் ஒரு வாழ வேண்டிய கதை வரும். அதனால இந்த பெண்ணு ஒருவனோடு வாழ வேண்டுமே ஆனால் ஒரு வருஷம் ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கணும். ஒரு ஆண்டு காலம் ஒரு ஆண்டு முடிந்தவனே அந்த அம்மா தீய வளர்ச்சி அதுல இறங்கணும். தீயில இறங்க வேண்டும். இறங்கணும். தீய வளர்ச்சியில இங்க இறங்க மாட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் ஒரு வருஷம் போய் ஆதினத்துல இருப்பாங்க. அந்த ஒரு வருஷம் முடிந்த உடனே நேரா மயானத்துக்கு போவாங்க. சுடுகாட்டுக்கு அங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஒரு யாகத்தை வளர்த்துவாங்க. பெரிய யாகம். ஆமா. அந்த தீயில இறங்குவாங்க. இறங்கி மறுபடியும் புது பொண்ணாதான் வெளியே வருவாங்க. இப்படி நாங்க 5 பேரோடு அங்க வாழ்ந்து வரும் தருவாயிலே நாரதன் வந்தார். உன் தந்தை பாண்டு மகன் ராஜன் இறந்து இன்னும் சொர்க்கம் நீங்க ராசூய மகன் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார். அவர் வார்த்தை பிரகாரம் வெற்றி அடைய வேண்டும் அப்படி என்று சொன்னார். அந்த சாத்தியமா எம்பெருமான் தலைவனார் என் தம்பி மீமாட்சியும் என் தம்பி அத்துணை இருவருமாக சென்று ஆனால் சராச்சந்திரனை கொண்டார்கள். சராச்சந்திரனை கொன்று சிசுபாலன் யாகத்துக்கு வந்தான். அவனையும் கொண்டு அந்த யாகத்தை முடிச்சிட்டு இப்ப காண்டோர் இந்திரபஸ்துல சந்தோஷமா இருக்கு. காண்டோர் இந்திரபஸ்துல சந்தோஷமா இருக்கீங்க? நான் ஆட்சிபட்டத்துல இருக்கேன். என் தம்பி நாலு கட்டில் காலை போல காவல்ல இருக்காங்க. அந்த அம்மா என் கூட இருக்காங்க. உங்க பங்குல இருக்காங்க. ஆமா ஆமா. நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். தம்பிமாருடைய சேவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அம்பா யாகம் பார்க்க வேண்டும். மேற்படி எங்கள் அருமை தாய்நாடா இருக்கக்கூடிய
தாரகுப்பம் கிராமத்திலே இருக்கக்கூடியாங்க இதோ மாரியின் சோதனையா இருக்கும்படியான இந்த மகமாரி அம்மனுக்காக இந்த அறுவை தாய்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து இதோ சாலை வார்த்து இதோ திருவிழா நாடமாக பாவதாரை கொண்டு வந்து கேளிக்கை எடுத்து வைக்கிறார். இன்று உபயதாரா இருக்கும்படியான இன்று அம்பாளுக்காக பிரார்த்தனை நாடமாக இன்று இரவு கேளிக்கை நடத்தும்படியான வடகுத்தை சேர்ந்த இதோ கான்ட்ராக்டரா இருக்கும்படியான சூரிய பிரகாஷ் அவர்களால் இந்த குளஞ்சி குமர சமாவிற்கு பலவிதமான உதவிகளை செய்து பலவிதமான நன்மைகள் செய்து எங்களையும் ஆட வைத்த தெய்வமா இருக்கக்கூடிய சூரிய பிரகாஷ் அவர்களால் இந்த நாடக பாட எங்களுக்காக இந்த பட்டி மீதாபரம் 200 ரூபாய் என்பதை பலிக்க அடியே மனமந்து விட்டு அதே சூரிய பிரகாஷ் அவர்களால் இதோ வேகாக்கொண்ட சின்னத்துறை அவர்களுக்காக இதோ பட்டி மீதாபரம் இதோ 200 ரூபாய் என்பதை பலிக்க அடியே நாங்கள் மனமந்து விட்டு அதனாலப்பா ஆட்சி பலத்துல அமர்ந்திருக்கிறோம். அந்த படத்துல அம்மா இருப்பாங்க ஆட்சி தர்மராய பட்டவர் ஏவஜனி அழைக்க ஏவஜனி திரௌபதா தேவி வருவதுடன் காண்க.
கருவாட்டு நாட்டா இருக்கிறோம். கருவாடு வாங்க போறேன் பாருங்க புரியா வாழ கருவாடா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருப்பேன். தூங்குனியா? தூங்கிருப்பேன். காசு வாங்கினியா? வாங்கியிருப்பேன். எல்லா வேலை செஞ்சு ஓய்வு எடுத்திருப்பேன். தூங்கன விடுக்கா? என்னது? யாருக்கு? ஆமா, நெய்வேலி அனுப்பிட்டு பார்த்தா உனக்கு இருக்கும். புளியா மாட்டேன், வாய மாட்டேன். ஏ குள்ளு குட்டியா? ஏ குள்ளு குட்டி நல்ல குட்டி. ஏமா பேசுறீங்க? அவுண்டியா? அவுண்டில கவுண்டி தான் இருக்கு. எவுண்டி கப்லா? எவுண்டி கப்புலியா? சைடு சாப்பிட்டா? சைடு சாப்பிடுறா? சைடு சாப்பாடா? என்னடா தரபாடா? இன்ன சைடுல சாப்பிடுறா? இது எதுவும் பஞ்சாயத்து போய் அவட்ட வரக்கூடாது. அப்புறம் என்ன ஆட்டா? ஆகவே தலைக்கு வந்துட்டா. அது கருவாட்டு நாட்டா இருக்குது. அது என்னப்பா? கருவாடு நாட்டா கருவாடு சாப்பிட மாட்டீங்க? கருவாடு சாப்பிட்டா? சாப்பிடுறா இந்த நேரத்துல போய் குடிச்சா பாறல தண்ணி. என்ன பேசுற? தமிழ் பேசுற? என்ன பேசுற? ஐயோ வாங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டுல பொண்டாட்டி புள்ள சித்தப்பா பெரியப்பா ஊரு சேமல் எப்படி இருக்கு? இப்போ போன மாசம் எல்லாம் போலீஸ்காரன் புள்ள அடிச்சிட்டீங்க. போலீஸ்காரன் புள்ள நான் அடிச்சுமா? ஊருக்காரங்க நீங்க கண்ணு போலீஸ்காரன் இன்னும் காவலா இருக்காங்களே, அந்த ஊரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு கேட்டேன். இந்த மாதிரி இந்த சனதாக்குள்ள என்னடா நீ கூத்தாட வந்தியா? இது இந்த ஊர்ல சீரு குடிச்ச என்ன சாய் ஆகணுமா? அம்பகாரா அம்பகாரோ அப்பா பாபா இந்த கூத்து தை மாசம் காப்பு கட்டி இப்ப கன்னியாட்டம் பண்ணாங்க ஆயிரம் அவங்க சாடகாரங்க. நீ மூத்த கண்ணு நான் மூத்த கண்ணி. ஆமா இவரு முடிக்காரு ஒரு புடுகாரங்க. முடிக்கா பின்பாட்டு யாரு பாட்டு வச்சிருக்காரு அவருக்கு பின்பாட்டுக்காரரு இசைநாடு இளையராஜா
உருவாடா நான் பம்பையாடுறேன். பம்பா அடிக்கிறோம். ஆமா, நீ மூத்த கண்ணு. மூத்த கண்ணி காலையில 26ஆம் தேதி கொண்டு கஞ்சி விட போறாங்க. 26ஆம் தேதி விடாதீங்கடா. 16 கொண்டு விடுங்க. அந்த ஓயில வெயினா கொடுங்க. அடிச்சு அடிக்காது சூத்தெல்லாம் பெருமனை கட்டி பிடிக்குது. ஒன்று பாட்டை கலந்து ஓய வெயினா கொடுங்க. ஓகே. அவன் மண்டியும் அவனையும் மாறலாம் கருவோடு இது மாதிரி என்ன சமாச்சாரம்? இப்ப நாட்டுல எந்த மக்கள் எப்படி இருக்கிறார்? என் தம்பிமார்கள் சேமம் எப்படி இருக்கு? எத்தனை குறைபாடுகள் அவங்க பாண்டவரிலே மூத்தவனான தர்மம் கிட்ட போய் உங்க சிறிய தந்தை வந்திருப்பதா வார்த்தை என்னப்பா? சரியா தந்தையா இருந்து ஒரு தகப்பன் என்ன கடமை செய்வானோ அந்த கடமை எல்லாம் செய்து நல்ல முறையோடு பாதுகாக்க முடியாத அருமையன் தந்தையப்பா. என்ன சமாச்சாரம், என்ன வந்தது?
அந்த துரிய கண்ணே தர்ம பூவா எப்பா அந்த சண்டால அந்த சண்டால படுவாரி அந்த நிருபம் கொடுத்து பாண்டவர் ஆகிய நிருபத்தை பிரித்து பார்க்க கூடாது என்று தெரிவித்தான். இந்த நிருபத்திலே அவன் சூது செய்திருக்கிறானோ, இதில் வஞ்சகம் இருக்கிறதோ, இதில் பாதகம் இருக்கிறதோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை நிந்திக்க கூடாதா? நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன் தெரியுமா, நான் மடங்க முடியாத அல்லும் பகலும் 60 நாளையும் இடாவிடாது துதிக்கூடிய சாட்டா எம்பெருமான் துணை இருக்கிறது. அந்த எம்பெருமான் துணை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. நம்மால் நம் பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு வேதனை பாருங்க. விதி இருக்க விதியை யாரும் விடாது. விதியை வெந்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. விதி வழிதான் எல்லாம் நடக்கும். நீங்க கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நன்மை இருந்தாலும் அல்லது தீமை இருந்தாலும் அது எதுவாகினும் உங்களை சேராது. சாரி, நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். ஏன்னா பாண்டவர் வாழ வேண்டும் நினைக்கக்கூடியவங்க நீங்க ஒரு ஆள் தான் இந்த நாட்டுல. அதனால எங்களுக்கு ஆபத்து வராது. நீங்க போங்க. சரிப்பா, போயிட்டு கண்ணே, இந்த நிருபத்தை நாம மட்டும் படிக்க கூடாது. அதனால என் தம்பியாரு கொடியான மீமாட்சி அழுத்து மற்றவன் அழைச்சி வச்சுதான் அந்த நிறுத்தம். இதோ மீமாட்சி சபைக்கு வருகிறோம். நாம் பெரிய தந்தையார் ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆமா, என்ன நிருபம்? அந்த நிருபத்தை நான் பிரிச்சு பார்க்கல. அதனால இப்ப எல்லாம் வந்துட்டீங்களா? பாக்கலாம். சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயம் ஜெயம் மேலும் உண்டா. இதோ என் தம்பி பிள்ளைகளா இருக்கக்கூடியான பாண்டு பெற்ற பிள்ளைகளா இருக்கக்கூடியக்கும் உன் பெரிய தந்தை திருநாட்டு நிருபம் என்னவென்றால், என் பிள்ளையா இருக்கக்கூடிய துரியோனுடைய பிள்ளைகள் 60 பிள்ளைகளே முன்னவனா இருக்கக்கூடியான லட்சுமணகுமாரனுக்கு உபநயன கல்யாணம். அதனால நீங்க அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எப்பா, நம்ம ஐவராஜாக்களையும் அம்பாள் ஜாதகேலியும் இப்ப அத்திமாநகர் போனோம். அதனால ஏன்பா முன்பே காலத்திலேயே அவர் இருக்க முடியாத துரியோதனாகப்பட்டவன் நம் தந்தையார் இருக்கக்கூடிய பாண்டவராக தெரிய வேண்டும் என்று நம்மளை வரவழைத்து மார்க்கமான முறையிலே அரக்கமான கொள்ளத்தை அப்பொழுது வந்தது. அதனால இந்த இதுல சூழ் இருப்பது போல என் மனதாகப்பட்ட தோன்றுகிறது. ஒருவன் செய்ய முடியாத பாவம் புண்ணியம் எல்லாம் அவனை பொறுத்ததுதான் எல்லாமே. அவன் நம்ம கெடுதல் நினைத்தாலும் சாச்சா எம்பெருமான் நாராயணன் இருக்கிறார். எம்பெருமான் தயவால் என்ன இருக்கும். வாங்க போகலாம். அப்படியா? I'm
போகக்கூடிய வேலை நல்ல வேலைக்கு தான் போறான். அப்படி போக கூடல சார பாப்பா ஒண்ணு குறுக்க போகுது. அப்படி சார பாப்பா குறுக்க ஒருத்தவங்க பார்த்துட்டு போனா அது ஆகாத செயல் என்றும் பெரியவர்கள் சொல்றாங்க. நம்மளுக்கு ஆபத்துக்கு புத்து போவானாங்க. அந்த சாரலாக பட்டது கண்ணியே குறுக்கே செல்லவை யாரால் அதை பார்த்துவிட்டு சென்றால் நமக்கு ஆபத்து ஒரு மகனாலே போக வேண்டாம் அப்படி என்று வருத்தப்படுகிறாள். அந்த சாரம் இருக்க கண்ணே அது பசி, அது பசியின் காரணமாக அதுக்கு வேண்டுமான உணவை தேடி அது போய் கொண்டு இருக்குது. அதனால அந்த தப்பு கிடையாது. அடி வாழும் அடி சாரை குறுக்க போச்சு. இப்ப எவ்வளவு ஒருத்தர் எண்ணெய் என்று ஒரு வானில் எண்ணெய் வித்து வரான். நம்ம எண்ணெய் வித்து கண்டு போனா அது கெட்ட செயல்னு சொல்லுவார்கள். அதனால போவானாங்க. கண்ணே ஒருவன் வெளியே செல்லும் நேரத்திலே எதை பார்த்து விட்டு சென்றாலும் செல்லலாம். வாடியதாகப்பட்டவன் தன்னம் தன்மையா என்ன கொடுத்த தலையில வச்சுக்கிட்டு போறத பார்த்துட்டு போக கூடாது அப்படின்னு வாங்கப்பாரு. கண்ணே அவன் அந்த வாழையனாகப்பட்டவன் அவன் குல தொழில் அது. அந்த எண்ணெய் குடத்தை தலையிலே சுமந்து அதை வித்து வந்தால்தான் அவன் மனைவி பிள்ளைகளுக்கு உணவு. அதனால இது எந்த பாவம் கிடையாது. போகலாம். அடி உத்தரியே நான் வைக்க போறது வைக்கலாம் புடுங்க போனேன் சாமி. நான் யார் கூட போல என் கண்ணால நான் என்ன சொல்லுவேன். எனக்கு ஒத்த வலிக்குதுன்னு நான் வாய்க்காலுக்கு மேல போனேன். மழ போன பண்ணி வந்து என்ன பள்ளத்துல தள்ளிடுச்சு. என்ன அடிக்கிற என் கண்ணால வீட்டுக்கு குழம்பு ஜாமா வாங்கி வரதுதான் போனேன் சாமி. நான் யாருக்கும் எந்த குத்தம் செய்யல ஐயா. சொல்லு தெரியல. ஒரு பொம்பளை ஒருத்தி தனியா உக்காந்து அழுகுறா. கூட்டமா உக்காந்தாலும் பரவாயில்ல. இவன் தனியா ஒருத்தி அழுவானா அது அபசகுணம் என்று சொல்வார்கள். ஒரு பேர் தான் தன்னன் தம்பியா உட்காந்து அழுவாளே. ஆனால் அதை காட்டிலும் சைனம் தடை எதுவுமே கிடையாது அப்படின்னு வேதனை பாருங்க. அந்த பெண்ணு ஏன் அழகா தெரியுமா? அது கனவை தட்டிட்டாங்க.
வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்து வரும் தருவாயிலே மனைவியாகப்பட்ட ஒரு தவறை செய்வார். அதை பார்த்த கணவனாகப்பட்டவன் அந்த பெண்ணை தண்டிப்பான். ஆனா அங்கிருந்து அழுவோமே, ஆனால் இவன் இன்னும் அடிக்க போறான், நம்ம தன்னந்தனியா போய் அழுவா, வேற வழி இல்லாத ஆளுவாது இல்லாத பெண்ணால் நம் குறைய எப்படி அழுவது, அழுதாலும் தீர்த்துக்கணும். அந்த அம்மா தனியா உட்காந்து அழுவான். அதனால எந்த பாதகம் முடியாது. அதனால கண்ணே, இது அத்திமாநகரம் வந்து அப்படி அத்திமாநகரம் வந்த நாங்கள் சபைக்கு ஆடவர் கூடிய சபை. அந்த சபையில ஒரு பெண்ணை அடிச்சுட்டு போகக்கூடாது. அதனால கண்ணே, என் பெரிய தாயாருக்கு எப்படியான காந்தாரியை சந்திச்சு உன்னை ஒப்படைச்சிட்டு தான் சபைக்கு நாங்க போகணும். காந்தாரி மணி போய் கொண்டு இருக்கிறோம். பட்டவர் காந்தாரி மணி நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். எப்படி இருக்கு காந்தாரி அம்மை வருவது எங்க பெரியதாய் உன் குழந்தை பிள்ளைங்க வந்து சொல்லிட்டு போய் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன, என் குழந்தைகள் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன, அல்ல அனைவருக்கும் நான் தாய் தான். வர சொல்லுப்பா. என்ன சொன்னாங்க, வர சொல்லிருக்காங்க. என் மைனானே உங்கள் அறியாத தேவையாக திகழக்கூடிய யாகஜானிய மணிமகளோடு நீ வந்த நீங்கள் தம்பிமார்கள் ஐவரோடு அழியாத யாகச்சேரியோடு என்னை பார்த்து வந்தீங்களே, காரணம் என்னப்பா?
எப்படி என்றால் சொல்லுப்பா. உன் பிள்ளையா இருக்கும்படியான் துரியோதனன் என் தம்பி இருக்கிறானே அம்மா, அவன் பெற்ற பிள்ளைகளில் 60 பிள்ளைகளே முன்னவனா இருக்கக்கூடிய லட்சணகுமாரனுக்கு உபநயன கல்யாணம் அப்படி என்று எங்களை வரவழைத்தான். கல்யாணமா? ஆமா அம்மா. இந்த அரண்மனையில நானும் தான் இருக்கேன். ஆனா எனக்கு தெரியாத எந்த ஒரு காரியமும் நடக்காது. வீட்டுக்கு தலைப்பு பேர புள்ள ஆமா, எனக்கு தெரியாத அவனுக்கு எப்படி கல்யாணம் அம்மா? என் பெரிய தந்தை கையொப்பம் விட்டது என் சிறிய தந்தை கொண்டு வந்து கொடுத்த நிருபம் கிழப்பையன் கையெழுத்து போடுறான். ஆமா அம்மா. அந்த நிருபத்தை வாசித்து பார்த்து சரி நாங்கள் 5 ராஜாக்களும் எங்க யாகபத்தினையும் கொண்டு வந்திருக்கிறோம் அம்மா. ஆடவர் கூடிய சபை அந்த சபையில ஒரு பெண்ணா இட்டு போகலாமா? தப்புதான்பா. அதோடு மட்டும் இல்ல அம்மா, இந்த அம்மா இப்ப தனியா இருக்கணும். அப்படி தனியா இருக்கும்போது அம்மா அந்த சபைக்கு அழைச்சு போக கூடாது. அதனால என்னை பெற்ற தாய், என் தாய் எப்படியோ அப்படிதான் நீங்க எங்களுக்கு. ஆனால் என் தந்தையை பிறந்த பொழுதிலிருந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படி பார்க்காத விட்டாலும் அந்த குறை இல்லாது நீங்களும் என் பெரிய தந்தை திருநாட்டு பூபதியாரும் எந்த குறைபாடும் பிள்ளைகள் எந்த தவறு செய்தாலும் நீங்க 2 பேரும் எங்களை தவறு செய்யல, அந்த பேதகமும் நினைக்கல. இது நம்ம கொழுந்தம் பெற்ற பிள்ளை இல்ல நம்ம பெற்ற பிள்ளை அப்படி என்று பேதாபேதகம் இல்லாது எங்கள் மீது பாசம் வச்சிருக்கீங்க. அதனால அம்மா எங்க யாகபத்தினை கொண்டு வந்து ஒரு பால் ஒப்படைச்சிட்டு போறதா இங்க வந்தோம். நான் மாட்டால் வருவதாக இருந்தாலும் அவனும் நான் பெற்ற பிள்ளை எனக்கு மரிமாவா. நீங்க யாய பாட்டா 58 தேச ராஜாக்கள் கூடிய சபை அந்த சபையில அம்மா குருதகன் மகளாருக்கு இருந்த பெண்ணை என் தம்பி பார்த்தன் இல்லவளைத்தான் என் தாயிடத்தில் அழைச்சு வந்தோம். நான் பெற்ற மக்களா நீங்கள் 5 பேரும் அப்பா பிறந்த பள்ளியில இருந்து இறக்கும் தருவாயிற்கு எப்படி ஒத்துமையா இருக்கீங்களோ அதை போல கண்ணே இந்த ஒரு பெண்ணை வைத்து உங்களுக்குள்ள மன வேறுபாடு இல்லாது ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு இல்லாது நீங்கள் ஒன்றரை கலந்து வாழ வேண்டும் அப்படி என்று சொன்னார். அந்த அம்மாவை எப்பா 5 பேரும் திருமணம் செய்தோம் அம்மா இதுவரைக்கும் அந்த பெண்ணை தன்னந்தனிமையா அனுப்புறது கிடையாது. ஆனா துருமகன் எப்படி வளர்த்தானோ அதை காட்டிலும் பல மடங்கு அம்மா எங்கள் மனைவியா பார்க்கலாம். அந்த அம்மாவை எங்களை பெற்ற தாயால் பார்க்கிறோம், நாங்கள் பெற்ற பெண்ணாக பார்க்கிறோம். அதனால அம்மா அப்படி தெரியாத நான் ஒன்பாலும் ஒரே ஒன்று சொல்லிட்டு போறேன். சொல்லுப்பா. அப்படி பெரியாத நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அம்மா. அப்படி ஒப்படைச்சிட்டு போய் எங்களுக்கு எந்த கெதி வந்தாலும் அம்மா நாங்கள் எந்த நிலைமையோடு வாழ்ந்தாலும் அம்மா ஐயோ பதனம் அம்மா. நீங்கள் பெற்ற மகள் எப்படியோ உங்கள் வயிற்றில ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை எந்த தவறை செய்தாலும் எப்படி ஒரு தாய் நினைப்பாரு அம்மா. அதை போல இந்த பாவி நாங்க போய் வருவதற்கு அம்மா
உங்களுடைய பகலத்துல ஒப்படைச்சிட்டு போங்க. ஒரு பெண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரானா தாயை மறந்து தந்தையை மறந்து உற்றார் உறவினை மறந்து யார் வரா? புதிதாக ஒரு வாழ்க்கையாகப்பட்டது கிடைத்துவிட்டது. இதனால் வாழ தாய் தந்தையை விடுத்து புதிதாக ஒரு தாய் தந்தையை கிடைத்து விட்டார்கள். அந்த தாய் தந்தை இடத்துல நம் தாய் தந்தை எப்படி வளர்த்தாலும் அது போல நம்ம வளரலாம் தான் வரும். அதனால என்னை மாமியா நினைக்காத, இந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயா நினைச்சு விட்டுட்டு பாப்பா. நான் ஏன் பண்ண போறேன்? கண்ணே போயிட்டு வாங்க. உனக்குன்னு தனியா ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையில நீ போய் பதனமா இருந்தா இது அரண்மனைக்கு வந்துட்டோம். என் தம்பி துரியோதனன் தான். உன் அண்ணன் தருவராயிரம் மற்றும் உள்ளவர் சொல்லு போய். மகாராஜா உங்கள் தம்பிமார்கள் எங்க அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. வந்தா வழிவிடு. அந்த நிருபத்தை வாசித்து பார்த்தோம். இத சபைக்கு வந்துட்டோம். சரியப்பா, இதோ திருமண பொண்ணு உபநாய கல்யாணம் இருக்குல்ல, கத்திரி அரிசி இருந்திருக்காங்க. அனுப்பு வெட்டிங்களா? வெட்டிக்கிட்டு இருக்கு. பொறுமை கையகார வெட்டிக்காதீங்க. பொறுமையா தான் நடக்குது. வந்த புள்ளி நடக்கு பாரு. உங்களுக்கு உள்ள மனசு யாருக்குமே வராது. என்னடா இது? அவங்களுக்கு சொந்த மாமன்டா. அழுத்து போடுறான் தண்ணிய. தர்மா உட்காருப்பா. மாமா, இங்க ஏன் மாமா உட்கார சொன்னீங்க? இல்லப்பா வந்தவங்க நின்றுட்டாங்க. இது எந்த இடம் இது? மாமா, இது சபா மண்டபம். இது இந்த சபா மண்டபத்துல இங்க என்ன மாமா வேலை இருக்கு? சபா நாம் திருமணம் செய்வதற்காக, ஆனால் என் தம்பி பிள்ளைக்காக உபநயன கல்யாணம் சொன்னீங்க. ஆனா இது சபா மண்டபம். இது அந்தரங்கமான இடம். இந்த இடத்துல நமக்கு என்ன வேலை? வாங்க நம்ம போய் திருமண வேலை பார்ப்போம். அது காரணம் இருக்குப்பா. என்ன மாமா, நீங்க மட்டும்தான் வரீங்க வந்திருக்கீங்கன்னு இல்ல, இன்னும் மற்ற தேசத்துல ராஜாக்கள்லாம் வர வேண்டியவங்க இதோ பாட்டு நேரத்துல எத்தனையோ தேச ராஜாக்கள் வந்து அமர்ந்திருக்காங்க. இதோ நாங்களும் வந்துட்டோம். அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு தானே பண்ணணும். அது பாட்டுல அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சமையல் பாட்டுல சமையல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏய் யாரா இருக்குமா? பொறுமையா அவங்க ஒரு கையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? கொஞ்சம் லேட்டா கையாத்து போறோம். பொறுமையா தம்பி உட்காருப்பா. ஏமாமா உட்கார சொல்றீங்க? சரி நீங்க உட்காருங்க. இல்ல உட்காருப்பா. உட்காருங்க, நான் உட்காரோம். ஆனா சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும். மாமா, பல மடங்கு என்ன காட்டிலும் உயர்ந்த வந்தீங்க. அதனால நீங்க உட்காருங்க, நான் உட்காரோம். உட்காருப்பா. உட்காந்தாச்சு. தம்பியே உட்காருங்க. உட்காருங்க. ஏமாமா உட்கார சொல்லுங்க, சொல்லுங்க. துரியாதா ஏமாமா சாப்பாடு எல்லாம் ஆயிடுதா பாரு. ஐயா இப்பதான் அரிசி கிடைக்கிறாங்க. காரியத்தை ஆரம்பிக்கலாம். காரியா என்ன காரியம்? ஓ என்ன காரியம்? ஆனா உபராய கல்யாண காரியம்பா. ஏமாமா என்ன மாமா நேரம் ஆகுது மாமா? இருக்கட்டும்பா. நாம பாட்டு எல்லாருக்கும் வரவேற்பு செய்து நெருப்பு கொடுத்தோம். சரி, அப்புறம் வந்துகிட்டு இருக்கிறவங்களும் வச்சு நாம ஒரு காரியத்தை செஞ்சு அது பொறுத்துப்படுமா? அதுக்கு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அதுக்கு என்ன மாமா? சமையல் தயாராகிறது கொஞ்சம் நேரம் ஆகுது. வர்றவங்க கொஞ்சம் நேரம் ஆகும் போது இருக்கு. சமையல் வேலையும் கொஞ்சம் நேரம் ஆகும் போது இருக்கு. அதனால சும்மா பொழுதுபோக்க ஒரு விளையாட்டு விளையாடலாம். மாமா ஓ விளையாட்டுன்னா யுத்தம். மாமா, நீங்க விளையாட்டு தானே கேட்டீங்க. ஆமா. என் தம்பி இருக்கிறானே மல்லுத்தல உயர்ந்த தம்பி இருக்கான் பாரு, அவனு மல்லுத்த விரும்புவான். அப்ப ரெண்டு பேரும் நடக்கட்டும். கல்யாணம்
இது பெரியவங்களுக்குள்ள பேசிக்கிறோம். நீ சின்ன பையன் நீ உட்காருங்க. அண்ணா உட்காரு. உட்காருப்பா. என்ன மாமா விளையாட்டுன்னா 1067 64 கடையில 57வது கடை இருக்க. இந்த பாய்ச்சி விளையாடுற கடை. பாய்ச்சின்னா என்ன மாமா அது? தாயம் உருட்டுல தாய கட்டை. அதுக்கு பேரு என்ன? சூது. என்னது? சூது. இப்ப அதை என்ன பண்ணுறீங்க? அது செத்த நேரம் விளையாடுமே. மாமா எத்தனையோ பேர்கள் எதாவது கெட்டான் தெரியுமா? சூது ஒண்ணு, மாது ஒண்ணு. ஆமா, இதை எல்லாத்தையும் காட்டிலும் மாமா மது, மாது, மது, சூது, இந்த மூணை எவன் கையை தொட்டான மாமா அவன் இந்த பூமியில நிரந்தரமா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. நாட்டை இழந்திருக்கிறான், நாட்டினுடைய சம்பத்தை இழந்திருக்கிறான், தாலி கட்டிய மனைவி இழந்திருக்கிறான், பெத்த பிள்ளை இழந்திருக்கிறான். ஆனா நிற்கதியா தனிமரமா நின்று இருக்கான். அதனால மாமா எந்த ஒரு வார்த்தை மட்டும் வேண்டாம், வேறு எதையாவது செய்யலாம். எல்லாம் உணர்ந்த வந்தாருமா. இப்ப நாம என்ன பகமையாவா விளையாட போறோம்? கோவில் போக்கா பகை என்பவரும் பகமையோடு விளையாடுவோமே. ஆனால் அது அந்த பகை அப்பவே முடிஞ்சிடும். இப்ப நீங்க சொன்னீங்களா மாமா சிலையடையா, அந்த சிலையடையா விளையாட போறோம்னு வச்சுக்கோங்க. அதுல விரோத வறுமை ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பகை முடியாது. நீ தப்பா நினைக்கிற ஆட்டம் பாயாசம் தாளிக்கிறான். பாயாசத்தை தாளிக்கிறான். இரு சாப்பாடு வடை சுடும் போது பொத்தையா போட்டு சொல்றான். வடை அரிகட்ட பாத்து செய்யறது இல்ல, பொத்தல் போட்டு சொல்றான். எண்ணெய் தேய்ச்சி கையை வந்து போகுது. பொறுமை செய்து ஒரு அண்டா பாயாசத்தை கீழே தூக்கி ஊத்திட்டாமாமா. ஏண்டா அதுல புழு புழுவா இருக்கும். அது சேமியாடா டேய். அப்படியா இருக்கும்? காந்தாருக்கு புள்ளையா பிறந்த போறாரு புத்தி கட்டவன. நான் தான் மாமா அது புழு புழுவா இருக்குன்னு எடுத்து கீழே ஊத்திட்டேன். அரி கட்டவன சேமியாடா அது. சேமியாவா? புழுவா பின்ன போட்டு பாயாசம். ஆமாமா, நமக்கு அம்மா வேலை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஏமாமா வெட்டி பேச்சு பேசி ஏமாமா வெட்டி. இதுதான் முக்கியமான வேலை. சரி ஊத்தர போறான். ரெண்டாவது வச்சு செத்த நேரம் சிலேடி எடுத்து நான் விரும்புறேன்னு உட்காந்து நடக்கிறோம் விளையாட்டுக்கு. ஆமா சரி மாமா, உயர்ந்தவர், நீங்க பெரிய மனுஷன், வார்த்தையை மீண்டும் மீண்டும் மறுப்போம் யாரா, அதனால மன கஷ்டப்படுவீங்க. பகடதானே ஆடணும். இங்க சாப்பாடு ஆகி போச்சுன்னா அல்ல சாப்பிட. அண்ணா பாமன் போடுகிறார் என்று விளையாட்டா சொல்றாரு, தவறா நினைக்காதீங்க. நமக்கு பின்னாடி பிறந்தவன் எடுத்து தவறா என்று நினைக்காதீங்க. மாமன் தொழுகிறாரே சோதனை ஏதோ ஒரு மனசத்திரமா இருக்காது. வேண்டாம்ண்ணா ஒரு எல்லாம் நன்மைக்கு போதிய உட்காரு. முந்திரி ஓட்ட மாதிரி முன்னே வர பெரியவங்க பேசுறாங்க. சரிம்மா சொல்லுங்க மாமா. சரி முதல்ல நான் ஆட்டத்தை ஆரம்பிச்சு சொல்லுவேன். நானா சரி முதல்ல நீ போடு. ஏமாமா ஆமா சூது ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏமா சும்மா ஆடுறது சும்மாதான் ஆடுறான். ஏய் ஆட்டத்தை முதல்ல அந்த விளக்கு எடுத்தாடா. கொஞ்சம் கண்ணு முடியாது. வெறிச்சுக்கிற என்ன ஊருக்கு போகுதுன்னு தெரியாது. அதனால அந்த விளக்கு போட்டு பக்கத்துல உட்காருங்க. நானா இந்த புரியாடா இருந்தாடா
உனக்கு அது தேவைப்படாத ஒண்ணு உட்காந்து தாந்து ஏமாமா அவன் அரியா பையன் நியாயமா பேசு அவன் அரியா பையன் இல்ல இல்ல அவன் அரியா பையன் மாமா சம்பந்தமே இல்லாத அவனுக்கு ஒரு விலை போட்டு வச்சுட்டு அவனை செய்யலாங்க நான் என்ன சொல்றேன் துரியோதனம் பக்கத்துல நீ இருக்க இவரு உக்காந்துருக்காரு ஆட போறது 2 பேரு மயில போடுங்க நியாயம் நீ உட்காரு தத்துவம் போய் உட்காரு கேள்வி இருக்கு கையில மாமா அப்ப பகட அதுதான் அவனமா இது செத்ததான தப்பியாடே சாப்பிடுறாங்க ஏன் அம்மா வந்து பாருமா டேய் ஆரம்பிச்சே இப்பலாம் மாமா ரசம் கூட்டலாம் ஒரு ஆட்டம் ஒரு விறுவிறுப்பு இருக்கணும். அதுக்கு என்ன மாமா உற்சாகம் இருக்கணும். சரி அதுக்கு என்ன பண்ணணும்? அங்க என்ன பண்ணணும்னா எதையாச்சும் ஒரு பந்தயம் வச்சு ஆடுவேன். என்ன மாமா சற்று நேரம் சும்மா விளையாடுன்னு சொன்னீங்க. ஆமா அதை விட்டு ஆட்டத்தை தொடங்க போனோம். ஆமா இப்ப எதையாவது ஒரு பொருளை வச்சு விளையாடுன்னு சொல்றீங்க. ஏமாமா என் மனசுக்கு இது சரியா படலாமா? நீ எல்லாம் தெரிஞ்சவன், உனக்கு தெரியாதது எதுவும் கிடையாது மாமா. எல்லாம் தெரிந்தவன் எவனோ அவன் தான் மாமா சமய நேரத்துல அறிவை இழந்து நிற்பான். அதை போல என்னை விட்டுடாத மாமா. இந்த ஆட்டத்தை எனக்கு உற்சாகமாவே தெரியல. சரி உங்க விருப்பம் எதையாவது ஒரு பொருளை வச்சு அண்ணா எதையும் வைக்க வேண்டாம். சரி அப்படியானால் மாமா நீங்களே சொல்லுங்க. நம்ம பங்கு என்னென்ன பொருள் வைக்கலாம்? என்ன கேக்குற நீ? நம்ம கிட்ட என்ன இல்ல. நான் பொதுவாங்க ஏன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு. ஆமா நான் பொதுவாங்க. ஆமா பொதுவானவனா இருந்தாலும் நீ சாட்ட மாமா. ஆமா மாமா அவன் சாட்டையை பிடிக்கிறவன். ஆனா சாட்டையை பிடிக்கிறவன் ஒண்ணும் பண்ண மாட்டான், சாட்டை தான் அடிக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க வேற. எனக்கு என்னது நமக்கு பங்கு எவ்வளவு? அத்தியமாநகரம் 66,000 கீது. அதுல நமக்கு பங்கு எவ்வளவு? 33. அது 33 நான் வைக்கிறேன். அப்படியே நான் சொல்லிட்டேன் அவனாக. மாமா இது விளையாட்டுத சும்மா தானே விளையாட்டுதான். சும்மா சிலாடியா விளையாட்டு ஆடுறது ஒண்ணு. ஏன் மத சாப்பாடு வரலாம் மோர் தாளிக்கிறோம். உங்க என்ன பிரகாரம் நடக்கட்டும். என்ன விழுந்திருக்கு மாமா? உனக்கு 5 எண்ணிக்கை விழுந்துருக்கு. 5 தான் விழுந்திருக்கா? 5 தான் விழுந்துருக்கு. அப்படியா? இதை விட அதிகமா நீங்க போட்டா? இத இப்ப நீ முதல்ல ஆட்டம் நீ போட்டுருக்க. சரி அதனால இப்ப 2வது நான் போட போறேன். இந்த 5 எண்ணிக்கைக்கு கீழே விழுந்ததுன்னா நான் தோத்ததா அர்த்தம், நீ ஜெயிச்சதா அர்த்தம். இந்த 5 எண்ணிக்கைக்கு மேல விழுந்ததுன்னு வச்சுக்க, நான் ஜெயிச்சதா அர்த்தம், நீ தோத்ததா அர்த்தம். சரி அப்ப போடு. போடலாமா? ஊர்ல செருப்படி வாங்க போறேன். ஓடி அடினா ஒண்ணு மட்டும் அடிப்பான். ஓடி உக்காயா நீ ஓடாம எங்க சேர்த்து ஓடாம ஊர்ல ஓடுற பையா அவன் தெய்வத்தை அவன் குதிச்சான். என் தெய்வம் அங்க பாரு மரத்துல தொங்கி கிடக்கிறான். ஊர்ல
நிறுத்தி அப்புறம் ஏன் கொடுத்துருக்கீங்க நிக்கல ரொம்ப இல்லைன்னா ஆமாமா அதை நிறுத்தணும்னு நினைச்சு நீ ஒரு நாள் அது நிற்கும் அம்மா அம்மா தெரியாது முட்டுக்கட்டியா நானு ஏமாமா 12 வயசு நான் பாடுற கூத்து வரும்போது இப்ப 53 வயசாகுது 41 வருஷம் ஆகுது அம்மா வேற பாத்துருப்பேன் எத்தனை குத்தாடி பாத்துருப்பான் அம்மா இடிச்ச வாங்க நீ யார்கிட்ட காலை போட்டு நிக்கிற அதான் சொல்றேன் சரி மாமா இந்த விளக்கு நின்று இதை எரியுது ஏமாமா எனக்கு ஒரு சந்தேகம் உலகத்துல உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் எல்லாம் தெய்வத்தை மட்டும் தான் வணங்குவாங்க என்ன மாமா குட்டிச்சாத்தான தெய்வத்தை நீ வணங்குற தெய்வத்தை நீ கூப்பிட்ட நான் வணங்குற தெய்வம் அவங்க குட்டிச்சாத்தான் சரி என்ன விழுந்திருக்கு இப்ப எனக்கு 6 எண்ணிக்கை விழுந்துருக்கு அப்ப என்ன விட ஒண்ணு அதிகம் ஒரு எண்ணிக்கை அதிகம் அப்ப நான் ஜெயிச்சிருக்கேன்னு அர்த்தம் சரி மாமா இதோட போவோம் மூச்சும் போகும் சாம்பார் இப்பதான் வருகிறான் ஒரு ஆட்டம் நான் ஜெயிச்சிருக்கிறான் இதுக்கு மேற்பட்டு நீ போட்டு இந்த 6 எண்ணிக்கைக்கு மேல உனக்கு நீ ஜெயிச்சது அர்த்தம் அப்புறம் ஆரம்ப காலத்துல விளையாட்டு இதுல இன்னொரு சமாச்சாரம் தம்பி விளையாடணும் எத்தனை ஆட்டம் ஆடிருக்கோம் எத்தனை ஆட்டம் நீ ஜெயிச்சிருக்கேன் யாராவது எத்தனை ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க நான் எத்தனை ஆட்டம் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்ததுன்னா அது மேல ஒரு ஆர்வம் வரணும் எழுதி கொடுக்கணுமா ஏமாமா இந்த உலகத்துல யாராவது செய்யக்கூடிய காரியமா இது இது தவறான ஒரு தெரிஞ்சு மாமா இப்படி வேண்டாம் ஒரு கணக்கு தான் அப்புறம் கீழ்ச்சி கிடைக்குதான் சரி அப்ப எழுது மாமா உண்மையிலே அதான செய்வீங்க தெரியுமா ஏதாலும் உங்களோட இருக்கு ஐயா ஒரு ஆட்டம் நான் ஜெயிச்சிருக்கேன் 2வது நீ போட்டு தர மாமா இப்ப விளையாடிதான் ஆகணுமா சரி இப்ப என்ன பண்ணணும் மாமா புரியாதுடா நாடு வச்சு 33 சரியா போச்சு 2வது வச்சு விளையாடணும் என்ன ஆமா நீங்க எத்தனை பேர் அண்ணன் நாங்க 100 பேரு 100 பேர் வைக்கிறீங்க அப்படியே வச்சிரோம் மாமா மாமா அவன் 100 பேர் வைக்கிறான் மாமா இந்த பொட்டி வைக்காருமா வந்துருவான் அதுக்கு இப்ப நான் என்ன மாமா செய்யணும் அவன் 100 பேர் வைக்கிறாங்க மாமா அவன் நானே சொன்னான் ஆட்டத்துல அவனா உட்காந்துருக்கான் நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க அப்ப நீங்க எத்தனை பேர் அண்ணன் அதெல்லாம் என்ன கேட்க கூடாது நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க அவன் 100 பேரை வச்சா போற நீங்க எத்தனை பேருங்களோ அதை வச்சு ஆட வேண்டியதுதான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கப்பா ஏன்டா என் வாயை கடல் எனக்கு வியாபாரம் போட்டு பாக்குறியா மாமா 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 நான் குரு தர்மராஜா சொல்லு மாமா ஏமாயா குரு தர்மராஜா சொல்லு மாமா நான் என்ன செய்யணும் அதை சொல்லு அவனை நீ வைக்க வேண்டியதான் யாரை வைக்கிறது உங்களை 5 பேர் வைக்கண்டா அப்படி சொல்லு மாமா சொல்லணுமா அப்படியானா மாமா எனக்கு இந்த பவர்ல தொட்டணும் மாமா அப்படியானா இப்ப என் தம்பியில வச்சு ஆடணுமா ஆமா அப்புறம் அவங்க 100 பேர் வைக்க நீங்க 5 பேர் தானே இப்ப என்ன மாமா விழுந்திருக்கு தாயம் ஒன்று தாயம் தாயம் சரி வேற எனக்கு எண்ணிக்கை இருந்ததுன்னா நான் ஜெயிச்சதா இருக்கும் சரி இல்லைன்னா நீயே ஜெயிச்சதா சரி போடுங்க மாமா போடலாமா போடலாமா வாடா ஒரேடா இந்த வேகத்தை கழிச்சு வந்து வாடி வாடிங்க நாங்க செவங்க தாளாட்டின்னு உட்காந்துருக்கிறோம் நீங்க வாடி வாடி என்ன நெசமாலுமே ஊர் உதவும்
நான் வணங்க முடியாத தெய்வம். ஒரு தரம் கூட்டா சரி வேஷத்தை கூப்பிடுறாங்கன்னு பேச உட்காந்துருப்பாங்க. முதல்ல அவ தொங்கி இருந்தாங்க, இப்ப அவன் தொங்கி கிடக்கிறான். யாரு கூப்பிடுறான் பாரு. பாரு நீயும் பாருப்பா, என்ன ஒண்ணு ஒரு தாயம் ஒண்ணு இருக்கு. எனக்கு தாகம் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நான் ஜெயிச்சுதான் இருக்கணும். இப்பவும் நான் ஜெயிக்கல. இல்லப்பா, எப்படி வேண்டாம். ஏன்னா முதலில் போனதெல்லாம் முற்றிலும் போனது சில பேர் சொல்லுவாங்க. ஆமா, முதலிலே போனதெல்லாம் கடைசியா கிடைக்கும். அதுக்காக ஏன் வருத்தப்படுறேன்? சரி, இது என்ன ஆகுது? சரி, நீ மூணாவது என்ன சாப்பாடு எல்லாம் ஆரம்பிச்சதா? ஏய், அப்புறம் மாட்டிக்க. சாப்பாட்டுக்காரா ஆகிட்டே இருக்கு. சரி, அங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. பொறுமையா வர சொல்லி எங்கே வர வேகமா வரணும். ஊருக்கு கொடுத்தீங்க. இப்ப என்னன்னு மாமா போடணும்? இதோட வந்துட்டாங்கன்னா எல்லாம் ஆமாண்டா ஆட்டத்தில் விரும்பி கொடுத்தாங்க. என்ன மாமா வைக்கிறது? ஓ, வைக்கும் போது கொண்டாந்து வைங்களா? சாப்பாட்டுல உப்பு இல்லையா? ஓ, சாப்பாட்டுல உப்பு இல்லையா? ஒரு வண்டி உப்பு கொண்டாந்து சர்க்கரை கொட்டலாமா? சர்க்கரை கொட்டலாமா? உப்பு இல்லையா? ஆமா. என் பங்கல துரியாதம் பங்கல கண்கட்டி விழுந்தா புத்தியாடா இருக்கு. சர்க்கரை கொண்டாந்து. ஆமா, இப்ப என்ன மாமா செய்யணும்? ஆட்டம் முடிஞ்சு போச்சு இல்ல? இல்லடா, போகலாம் இல்ல? இல்ல முடியலாம், முடிஞ்ச அப்புறம் தான் இருக்கு. துரியோதனா மாமா இப்போ மூணாவது ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஆமா, என்ன பொருள் வச்சு ஆடலாம், என்ன பொருள் வச்சு ஆடலாம்? ஒரு பாட்டு பாட்டில் இருக்கு அதை வச்சு மாமா குடிக்காத நாய 10 ரூபா இருக்கு. மாமோ, ஓ, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சம்பத்துகள் இருக்குல்ல, ஆடை ஆபரணம், அது எல்லாம் அடங்கி போச்சுடா. அப்புறம் இப்ப வேற என்ன வைக்கலாம்? தர்மா, என்ன மாமா? நாடு நகரம் தங்கபுரம் அவ்வளோ ஆமா. சொல்லுங்க மாமா. அப்படின்னா ஆ, இப்போ மூணாவது என்ன பொருளை வச்சு ஆடலாம்? இப்ப சாமான வச்சு ஆடுறீங்களா? ஏன் மாமா, ஓ, என் பொண்டாட்டி, என் தம்பி பொண்டாட்டி போ. இவரா பையா? அம்மா நன்றி. இந்த படுபாவி இப்படி சொல்றானே, இவன் வாழ்வானா? இவன் நல்லா இருப்பானா? இவன் செல்வம் போடுவானான்னு கொஞ்சம் மனசுல நினைச்சா பல பேருடைய பல்லு ஒரு பல்லாவது என்னை பறிச்சிடும். நானே நெடுக்க நொந்து போனவன். அம்மா, இது நாடக கதை. எங்க வயிற்று பொழப்புக்காக இது நாடக கதையை வச்சு நடத்துறோம். அம்மா, பாஞ்சாலி அம்மா, நான் இந்த நேரம் நான் எதுக்காக செய்ய வந்தேன் தெரியுமா அம்மா?
உன்னை நான் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. என்னை நிந்திச்சுடாத. எல்லாம் தொழில்தான். அம்மா, 3வது பந்தியம் என்ன தெரியாதுண்ணா? ஆமா, என்ன பொருள் நம்ம வைக்கலாம்? இப்ப என் பொண்டாட்டி, என் தம்பி பொண்டாட்டி. ஆமாண்டா, 100 பேரு. இந்த 100 பேர் இவக்குங்க. 100 பேரை நீ வைக்கிற? ஆமா. அவன் 100 மனைவி 100 பொண்டாட்டியும் வைக்கிறாங்க. நீ என்ன பண்ற? என்ன மாமா செய்யணும்? நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. அப்புறம் சொல்லுங்க மாமா. உங்கள் 5 பேருக்கு வாழ்க்கைக்கு உரிய ஒரே மனைவி உன் பத்தி பாஞ்சாலி இருக்காங்கல்ல? என் பொண்டாட்டியமா? ஆமா. கரபிடிக்கு நேரத்துல மாமா, அம்மா என் உயிர் உள்ள வரைக்கும் ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆயுள் முடிகிற வரைக்கும் ஒன்று நான் விட மாட்டேன். கையை பிடிச்சவனை கொண்டு வந்து மாமா இன்பத்திலும் துன்பத்திலும் அறிவாதி அவளோடு பங்கோடு வாழ்வேன். ஒன்றரை கலந்திருப்பேன். அப்படி என்று வாழ்ந்தவளை மாமா நான் எப்படி மாமா வச்சு பகட ஆடுவேன்? வருத்தப்படாத. உண்மையாதான் விளையாடுறோம். ஆட்டம் முடிஞ்சது போல எல்லாத்தையும் காத்துட்டு போறோம். ஏமாமா, எங்க அண்ணாத்த அழுவுத. நாங்க 100 பொண்டாட்டி வைக்கிறோம். அவர்கள் 100 மனைவிமார்கள் வேறு மாமா. நான் வைத்திருக்க முடியாத அந்த புண்ணியவது வேறு மாமா. என் தாயை காட்டிலும் உயர்ந்தவள் மாமா. என் உயிரை காட்டிலும் உயர்ந்தவள். அப்படி உள்ள பெண்ணாலை வச்சு பகடை அரசுகிற மாமா. கண்ணா ஐயோ பத்திரியே அத்திமாநகரம் போறீங்களா ஐயா? நானும் உங்களோடு வருகிறேன். தன்னந்தனிமையை நான் எப்படி இருப்பது? ஐயா ராஜாக்கள் வாழும்படியான இடம் தானே ஐயா எனக்கு சொர்க்கம் அப்படின்னு நம்பி வந்து அம்மா உடனே வச்சு போறேன். ஐயா உத்தாமியே வேறு வழி இல்லாதம்மா தாயே வச்சு பகட யார போற. ஐயோ அது குட்டாடி
தெரியாதவனா அப்பா என் மனைவி வச்சு மகளை ஆட போறேன் என்னை கைவிட்டார கண்ணா கொய்தா இந்த அட்டை இதோட போதும் மாமா இனிமே வேண்டாம் பகலை போன வந்தலாம் சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல மாமா சீர் ஆகின்றது என்னடா பண்றானு வாங்க அவனை இப்பதான் வாழை மட்டை வச்சு ஊதுறானுவோ வாழை மட்டை வச்சு ஊதுறான் மாமா சிலிண்டர் ஆகி போச்சு எடுக்க போயிருக்காங்க சரி பொறுமையா இருக்கா சொல்லு கொஞ்ச நேரம் நான் போட போறேன் அந்த ஒரு ஆட்டம் தானே இது முடிஞ்சது அப்புறம் அவங்க போயிட அவங்க ஆமா எல்லாம் வல்ல இறைவன் நாராயணன் அந்த எம்பெருமானதான் நம்பி இருக்கு உங்க விருப்பம் என்ன சும்மா ஓடாதீங்க கூட்ட குரலுக்கு வாங்கினா வரணும் போகலாம் உதவாங்க போறேன்னு நினைக்கிறேன் தேவைதாடா நீ மொட்டை ஒட்டடி நாடி ஓடி கணக்கு எண்ணிக்கிற வந்து இருக்க தெரியல இது ஒரு கையெழுத்து ஆமா ஏமாமா கையெழுத்து கேட்கறீங்க அது சும்மாப்பா நீ இப்போ ஆட்டம் முடிஞ்சு போச்சு சாப்பாட்டு வேலை ஆக போகுது கீச்சு கிடைச்சு நாம போட போறோம் அவ்வளவுதான் இல்ல நேரம் ஒண்ணும் கிடையாது சும்மா ஒரு கையெழுத்து போச்சு சும்மா தானே சொல்றீங்க சும்மா தான்டா இத போட்டாச்சு வாங்க மத்தத பாத்துறியானா மாமா சாப்பாடு வேலை ஆகி போச்சா இப்பதான் ஆகிட்டே இருக்கு மாமா என்னடா சோம்பேறி பசங்களை போய் சமையல்காரன் இந்தாடா இந்த சீட்டை பத்திரமா வச்சு அதெல்லாம் விடுவதாது சும்மா ஒரு ஞாபகத்துக்கு ஒரு நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் நாட்டை விளையாடணுங்க என்ன நம்ம நெசமா விளையாடணும் அது ஒண்ணும் இல்ல சரிம்மா எல்லாம் வந்துட்டாங்களா சாண்டியில் வேலை எல்லாம் தயாரா வந்தாங்க சாப்பாடுல உட்கார்ந்தா அப்புறம் ஆரம் போட்டுக்கலாம் சரி தெரியாதான் ஏன் மாமா மாமா என்ன மாமா பேச்சு மாறுது ஆடை போய் ஆளுநர் வச்சு தோட்டம் முதல்ல ரெண்டாவது அதில் அடங்கிய சம்பத்துகள் அனைத்தும் விளையாட்டுக்கு தானே மாமா விளையாடணும் விளையாட்டுக்கு தான் இல்லை தவறு யாருக்கு அடிமைகளுக்கு ஆணை இருக்கு யாருக்கு நீங்க யாருக்கு எங்களுக்கு அடிமை தானே அடிமைகளுக்கு ஆணை இருக்கு பாவிலா இப்படியாடா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இருப்பான் நாங்களா பாவி ஆட்டத்தை துவக்க சொன்னேன் நீ தர்மம் உள்ளவன் உள்ளவன் தானே நீதி உள்ளவன் தானே அத முதல்ல தொடராமடா நீ கையில ஆமா முதலாட்டம் போட்டவன் நீ என் தம்பிக்கு தாய் மாமனாதான் எனக்கும் தாய் மாமன் தானே அப்படின்னு நம்பிதானே மாமா உட்கார்ந்து ஆமா ஆமா இந்த துரோகம் பண்ணி இவரு செஞ்சிருந்தா இருந்துச்சுன்னா இரவு சேர்ப்பு வரும் உனக்குப்பா இவரு செஞ்சிருந்தா என்ன புடுங்காத விடுவாருல ஒண்ணு விடாத பாவிலா அப்படி அன்பை பத்தி எனக்கு மறந்துடா அப்படி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் அடிமைகளுக்கு ஆளு என்ன
எல்லாம் கைமீறி போய்விட்டது அப்பா. இந்த பாவிகளை நம்பி கெட்டு விட்டோம் அப்பா. அண்ணன் நமக்கு இருக்காது இந்த தவறை செலுத்தாது என்ன நிந்தித்தார். இப்போது ஓம் என்று சொல்லுங்க. ஆமா என்று உரைத்தால் இந்த துர்யோதனன் படைகளை கண்டு வைக்கிறார் இந்த கூட்டம் கிடைக்கிற மணல் அந்த மணலை என் முதுகிலாட்டி போட சொல்லுங்க. அன்னைக்கு எல்லோரும் என்னை பார்த்து கை கட்டி தட்டி நினைச்சாங்க சிரிச்சாங்க. இன்னைக்கு ஆமா என் தம்பி துச்சாதனை விடுத்து அடிமை இருக்கின்றாளே அவளை கொண்டு வரணும். தம்பியை கூப்பிட்டு வரேன். காந்தாரி மனிதை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் நோய் பாஞ்சாலி. ஆமா